எப்பா இந்த மாடர்ன் டீம் பிளான் பண்ணுறாங்க. என்ன பிளான்னா ஒன்றும் கிடையாது. எல்லாரும் இருக்கும் பொழுது அந்த பெட்ஷீட்டை எடுத்துன்னு போய் அதை மூடி 2 பேர் எடுப்பாங்களாம். எடுத்து அதை தூக்கிட்டு போகணும். இதுதான் அவங்க போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த பிளானு. பயங்கரமாக பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. நைட்டும் இதே மாதிரி தான் பிளான் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் போய் எல்லாருமே தூங்கிட்டாங்கங்க. எதிரணியினர் முழிச்சிருந்தாங்க. இவங்க தூங்கிட்டாங்க. எதுக்கு நம்ம கண்ணு முழிச்சு உடம்ப ஸ்பாயில் பண்ணிப்பானே அப்படிங்கிறது தான். அதுக்கு அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம், இன்னைக்கு சபரி வந்து அந்த இத பார்த்து ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாரு. அவரு எக்சர்சைஸ் பண்ணுவாரோ, யோகா பண்ணுவாரோ ஏதோ ஒண்ணு பண்ணுவார்ல. அவர் கரெக்ட்டா அந்த நெக்லஸ்க்கு நேராவே நிக்கிறாருங்க. அப்ப நம்ம ஹேம்நாத் இருக்கார்ல, ஹேம்நாத் யாருன்னு தெரியுமா? தெரியும். அணிலு. உள்ள இருக்கிற அணிலு. அந்த நெக்லஸ் கிட்டயே போயிடுச்சு அது. அந்த நெக்லஸ் அந்த 9க்கு அந்த 9 பிக் பாஸ் 9 இருக்கு இல்லையா? அதுகிட்ட தான் இருக்கு. அதுகிட்ட போய் விளையாடிட்டு இருந்தது. ஆக்சுவலா அது தட்டி கீழ விழுந்திருந்ததுன்னா, சபரி அத பார்த்திருப்பாரு. பட் சபரி அத பார்த்துட்டு தான் இருக்காரு. அவருக்கு தெரியாது. ஏன்னா வீடு முழுவதும் தேடிக்கிட்டே இருக்காங்க நெக்லஸ. யாராலயும் கண்டுபிடிக்க முடியல. வெளியில நின்னு இவரு அத பார்த்துட்டு இருக்காரு. ஹேம்நாத் அங்க போய் விளையாடிட்டு இருந்துச்சு. பட் அப்பவும் அவங்களுக்கு நாட் லக்கி. லக்கி இல்ல. அது தட்டி கீழ விழல. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இங்க எங்க தலைவி அழுவுறாங்கங்க. அவங்களுக்கு ஹெல்த் முடியலையாம். நானும் பிக் பாஸ் சொல்றாருன்னு சொல்லிட்டு நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ நான் விளையாடிட்டு இருக்கிறேன். எனக்கு மயக்கமா வருது. இவங்க டெமி, இப்போ வந்து நீ கேரக்டர்ல இருக்கியா? ஜென்ரலா பேசலையா? ஆமா, எனக்கு குடுத்த கேரக்டர் மயக்கம் போட்டு விழுற கேரக்டர் தான் குடுத்தாங்க. நான் அதுல இல்ல. இப்போ உண்மையாலே நான் சொல்றேன். எனக்கு ஹெல்த் முடியல. ஆனா பிக் பாஸ் சொன்னாருங்கிற அந்த ஒரே வார்த்தைக்காக தான் நான் இப்போ கஷ்டப்பட்டு கேம் ஆடிட்டு இருக்கேன் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்யா எங்க தலைவிய போட்டு இந்த பாடுபடுத்துறீங்க? அவங்க 40வது நாளே சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகும் அவங்கள உள்ள வச்சு இப்படி கொடுமைப்படுத்துவது சரியான்னு நான் உங்ககிட்ட கேட்கிறேன். மனசாட்சி பிரகாரம் கேட்கிறேன். நான் அவங்க நல்லா இருக்கணும் வாழ்க்கையில. ஏன்னா அவங்க உள்ள வந்ததே 4, 5 வாரம் இருந்தாலே ஏதோ கடன்லாம் தீர்ந்துரும்னாங்க. அவங்க அதான் அவங்களுடைய டார்கெட்டே. அவங்கள போட்டு இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்களே! கஷ்டமா இருக்கு தலைவி. உங்களுக்கு ஓட்டு போட்டு சேவ் பண்ணிடுறாங்களே! இல்ல நீங்க கேப்டன் ஆயிடுறீங்க.